ஹாய் ஃபர்ஸ்ட் உங்கள் டைசன் அப்டேட்ஸ் இன்னைக்கு இந்த வீடியோவில் குட் பை டக்லி படத்துக்கான அப்டேட் தான் பார்க்க போகிறோம். குட் பை டக்லி படத்துக்கான ஹை ஸ்பீட் லீக் வந்து ஆயிடுச்சு. படம் ரிலீஸ் ஆகி 3 வாரங்கள் கழிச்சு இப்போ நேற்றுக்கு இந்த ஒரு படத்துக்கான ஹை ஸ்பீட் லீக் வந்து ஆயிருக்கு. அண்ட் 2 வாரங்களுக்கான தமிழ்நாடு கலெக்ஷனுமே டீம் அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. 172 கோடிக்கு மேலே இந்த ஒரு படம் தமிழ்நாட்டில் மட்டும் கலெக்ட் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டீம் அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ட்ராக்கர்ஸ் ரிப்போர்ட் படி குட் பை டக்லி 2 வாரங்களில் தமிழ்நாட்டில் மட்டும் 142 கோடி கலெக்ஷன் பண்ணியிருக்கு. பட் நான் டீம் அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்கிறது 172 கோடி. இங்கே ஒரு விஷயம் நான் ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொன்னிக்கிறேன். யூஸ்வலாக நம்ம தமிழ் சினிமா ரிலீஸ் பண்ணக்கூடிய பெரிய படங்களுடைய கலெக்ஷன் ரிப்போர்ட்ஸ்லாம் டீம் அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க இல்லையா. இப்போ வந்து எனக்கு நல்ல ஞாபகம் வந்து இருக்குது. இப்போ ஜெயிலர் படத்துக்கான அஃபிஷியலான கலெக்ஷனை சன் பிக்சர்ஸ் வந்து போடும்போது ட்ராக்கர்ஸ் போட்டதை விட கம்மியாக தான் சன் பிக்சர்ஸ் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி தான் கோட்டுக்கும் நடக்கவும் செஞ்சுச்சு. ட்ராக்கர்ஸ் போட்ட கலெக்ஷனோட கம்மியான கலெக்ஷன் தான் கோ டீம் அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. பட் ஆனால் நம்ம ரஜினிஸோட வேட்டையின் படம் வந்து இருக்கு இல்லையா. ஸோ அவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா ட்ராக்கர்ஸ் போட்ட கலெக்ஷனை விட அவங்க அதிகமாக வந்து போட்டிருந்தாங்க. அதே மாதிரி தான் இப்போ வந்து குட் பை டக்லி டீமே பண்ண வச்சுருக்காங்க. ஸோ நான் இது வந்து இது கன்ஃபார்ம் அது கன்ஃபார்ம்லாம் சொல்ல வந்து வரல. நான் பார்த்த விஷயங்களை உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். எது எப்படியோ குட் பை டக்லி வந்து டீம் அவங்க சொல்கிறபடி 2 வாரங்களில் 172 கோடிக்கு மேலே கலெக்ஷன் பண்ணியிருக்கு. ஸோ இது வரைக்கும் நம்ம தமிழ் சினிமா ரிலீஸ் பண்ண படங்களில் தமிழ்நாட்டில் மட்டும் எந்தெந்த படங்கள் ஹையஸ்ட் கலெக்ஷன் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்க்கவும் செய்யலாம். இதில் ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்க லியோ திரைப்படம் 232 கோடிக்கு மேலே இந்த ஒரு படம் தமிழ்நாட்டில் மட்டும் கலெக்ஷன் பண்ணியிருக்கு. செகண்ட் இடத்துல இருக்கு பொன்னியின் செல்வன் பார்ட் 1. இந்த ஒரு படம் 222 கோடிக்கு மேலே தமிழ்நாட்டில் கலெக்ஷன் பண்ணியிருக்கு. தேர்டில் த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம். இந்த ஒரு படம் 219 கோடிக்கு மேலே தமிழ்நாட்டில் மட்டும் கலெக்ஷன் பண்ணியிருக்கு. ஃபோர்த்லேருந்து எந்த படம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஜெயிலர் 190 கோடிக்கு மேலே இந்த ஒரு படம் தமிழ்நாட்டில் மட்டும் கலெக்ஷன் பண்ணியிருக்கு. அண்ட் ஃபிஃப்த் இடத்துல இந்த ஒரு படம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா விக்ரம் திரைப்படம் 184 கோடிக்கு மேலே இந்த ஒரு படம் தமிழ்நாட்டில் கலெக்ஷன் பண்ணியிருக்கு. அண்ட் சிக்ஸ்த் இடத்துல குட் பை டக்லி திரைப்படம் இருக்கவும் செய்யுது 172 கோடிக்கு மேலே கலெக்ஷனாக இருக்கவும் செய்யுது.